delusion of grandiosity, lack of empathy, sadism, voyeurism, exhibitionism எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தோன்னா கிடைக்க போகிறது விஜய் டிவியில் வரப்போகிற பிக் பாஸ் த சைக்கோ மேனுஃபேக்சரிங் ஷோ. கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள், மோசமான விமர்சனம், புரியுது. ஆனால் இதற்கு ஆட்களை தேர்வு செய்கிற ப்ராசஸ் ஒரு தொடராக வெளியில் வந்து ட்விட்டரில் பலர் அதனுடைய சின்ன சின்ன காட்சி துணுக்குகளை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குது. தனிப்பட்ட முறையில் சொன்னால் இப்படி ஒன்றை பார்க்கணுங்கிற விருப்பம் எனக்கு எப்போதும் இருந்ததில்லை. ஆனால் இதில் மனிதர்கள் நடத்தப்படுகிற முறை, ஹாஸ்டல்னு ஒரு படம், இங்கிலீஷ் படம், ஒரு தொடர் படங்கள் வந்தது. அதில் காட்சி என்னென்னா, ரொம்ப வசதியானவர்கள் ரேண்டமாக எங்கிருந்தோ வந்த அப்பாவிகளை கூட்டிகிட்டு வந்து அவங்கள வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு உடல் உறுப்புகளை அறுத்து வெட்டி கொன்று டார்ச்சர் பண்ணுற ஒரு படம். கிட்டத்தட்ட இதற்கு ஒப்பான ஒரு நிகழ்ச்சி இது. ஆனால் என்ன, ஆயுதங்கள் இல்லை, வார்த்தைகள் மட்டும் இங்கே பயன்படுத்தப்படுது. இல்லை, இந்த ஷோவை இன்னும் நெருக்கமாக இதோடு ஒப்பிடுறதுக்கு ஒன்று செய்யலாம் அப்படின்னா, ஐரோப்பிய நாடுகளில் சில டிவி ஷோ உண்டு. டிவினா எல்லாரும் பார்க்குறதுக்கான காட்சிகள், நல்வாய்ப்பாக எல்லாரும் பார்க்குறதுக்கு இல்லை, பே பண்ணி பார்க்குறதுக்கான நிகழ்ச்சி உண்டு. அதில் பொர்னோகிராஃபி படங்களில் நடிக்கிற ஆட்களை தேர்வு செய்கிற ஒரு இது உண்டு, ஒரு நிகழ்ச்சி உண்டு. அது எப்படின்னா, எப்படி பொர்னோகிராஃபர் நடிகை எவ்வளோ மோசமாக நடிக்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சு காட்டுவாங்க இல்லையா? கிட்டத்தட்ட அதை போன்ற ஒன்று. மக்களினுடைய பலவீனத்தை, தனிப்பட்ட இயல்பில் இருக்கிற மோசமான பண்புகளை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்து ஒரு ஷோ நடத்தணும் அப்படிங்கிற முனைப்பில் இந்த காமன் மேன் ஷோ வருது. முதல்ல பிரபலங்களை கொண்டு வந்தாங்க, அப்புறம் பிரபலங்கள் சாதாரண மக்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து பார்த்தாங்க, சோஷியல் மீடியா பிரபலங்களை கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே போர் அடிக்கும்போது, இது அத்தனையும் போர் அடிக்கும்போது அவர்கள் இப்போது சாதாரண மனிதர்களை தூக்கிட்டு வந்து ஷோ நடத்துறதுக்கு தயாராகிறாங்க. இதில் தேர்வு முறைகள் எவ்வளவு அராஜகமாக அசிங்கமாக இருக்குன்னா, முதல் காட்சி வரும்போதே மக்களை தேர்ந்தெடுத்து ஒரு வேனில் அடைச்சி கொண்டு போய் ஒரு இருட்டறையில் நிறுத்துகிறாங்க. ஒரு ஷோவில் பங்கேற்பதற்கான தகுதியாக இது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை செய்கிறாங்க. எல்லாரும் ஒரு அறையில் போய் உட்காந்து சேரை பிடிக்கிற ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாங்க. அந்த சேரில் இருக்கிற நம்பர் தான் உங்களோட நம்பர் இந்த செலெக்ஷனில். இந்த டாஸ்கில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உட்கார்றதும், உதச்சிக்கிறது, ஒரு காலை ஒருத்தர் எடுத்து இன்னொருத்தர் எடுக்கிறதுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவனை எதிரியாக்குற ஒரு ஷோவுக்கான தகுதியை இந்த இடத்துலேருந்தே நிர்ணயிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோடு நிற்கலை, உள்ளே வரப்போகிற ஆட்களை தேர்வு செய்கிறதுல அவங்களோட பேட்டர்ன் கவனிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா தெரியும். நான் ஒரு மேனேஜர், நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கள அவமானப்படுத்தி நீ இதுக்கு லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுல தான் ஷோ ஆரம்பிக்குது. யார் தேர்வு செய்யப்படுறாங்க? தன்னை கோமாளியாக காட்டுறவங்க, தன்னுடைய அவமானப்பட தயாராக இருக்கவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள ரொம்ப சுலபமாக அவமானப்படுத்துகிறவங்க, இவங்கெல்லாம் தான் இந்த ஷோவுக்கு தேர்வு செய்யப்படுறாங்க. அதில் அடுத்த ஒரு அநாகரிகம் என்னென்னா, 2 பேரை போட்டியாளர்களை ஒரே நேரத்தில் வர வச்சு அவங்க 2 பேரையும் ஒருத்தர் குறை சொல்ல விடுறாங்க. இதே விஜய் டிவியில் இதற்கு முன்பு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட்டு போட்டியெல்லாம் நடத்தியிருக்காரு. இந்த பாட்டு போட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் யாரையும் இன்சல்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கவே மாட்டார். ஈவன் அவர் விரும்பாத வகையில் பண்ணியிருந்தா கூட அது ரொம்ப நாகரிகமாக சுட்டி காட்டிட்டு இன்னொரு வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு நேரம் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவார். அவரோட போச்சுன்னு நினைக்கிறாரு. அண்ட் விஜய் டிவியில் அது நடக்காததெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க பெரும்பாலான ஷோ வந்து டபுள் மீனிங்கை ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறதும், இன்னொருவரை அவமதிக்கிறத ரொம்ப இயல்பாக்குறதும் அவங்களோட எல்லா வகையிலையும் உண்டு. சீரியல்ஸில் இருந்து எல்லாவற்றிலும் அவர்கள் ஒரு ஸ்டாண்டர்டை எப்போதும் லோவாக்கிக்கிட்டே போகிறாங்க. இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோ அதனுடைய அடுத்த ஒரு வருஷம். போட்டியாளர்கள் எல்லாரோட ஒரு இயல்பை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அவ்வளவு பேரும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோட மோசமான பக்கத்தை காட்டி இந்த இடத்துக்கு வர முயற்சி பண்ணுறாங்க. சிம்பத்தி சீக்கிங் ஒரு பிஹேவியர் இருக்கும். எல்லாரும் வந்து நான் சிங்கிள் மதர், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி தனக்கான ஒரு சிம்பத்தியை தேடுற மாதிரியான இயல்போடு பலர் இதில் பங்கேற்கிறாங்க. தகுதியோடு வாங்க, வெளியில் போயிட்டு தகுதியை வளர்த்து கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தகுதி என்ன? இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் பார்த்ததில் தகுதி என்பது என்ன? எதுவும் கிடையாது. இன்னொருத்தனை இரக்கம் இல்லாமல் அவமதிப்பது, அடுத்தவனை ஏறி மிதிச்சுட்டு வர்றது,
இதெல்லாம் தான் அதற்கான தகுதியாக இருந்திருக்கு. இது புதுசெல்லாம் இல்லை. இதற்கு முன்பே கூட நீயா நானாலையும் பலர் அங்கே பங்கேற்று விட்டு வந்தவர்கள் வெளியில் எழுதியிருக்காங்க. 2 தரப்புக்கு நடுவில் சண்டையை வர வைக்கிறதும், என்னங்க இப்படி பேசுகிறாங்க, நீங்கள் அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பில் உசுப்பி விடுறத ஒரு வேலையாக செஞ்சு அதற்கான கண்டென்ட்டை தேத்தின வரலாறு உண்டு. தலைப்புகள் எல்லாமே பார்த்தா நமக்கு நீயா நானா அது ஏதோ ஒரு பெருசாக சமூக பிரச்சனைகளை பேசுகிறது மாதிரி தெரியும். அது ஒரு மாயத்தோற்றம் தான். பெரும்பாலான விஷயங்களை வழுக்கத்தலையனை கட்டிப்பியா இல்லையா, மாமியார் மருமக சண்டை, கோமாளித்தனங்களை என்கரேஜ் பண்ணுறது, இதெல்லாம் தான் அதனுடைய பாவத்தை தீர்த்துக்கிறதுக்கான ஒரு ஒரு குளத்தில் கங்கையில் குடிச்சு எந்திரிக்கிற மாதிரி ஒரு சில ஷோக்கள் வரும். மற்றபடி இவர்களுடைய அந்த நிகழ்ச்சி உருவாக்கத்தில் இது எல்லாமே உண்டு. சரி, சொல்லதெல்லாம் உண்மையோடது என்ன, காதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க, இப்படி கேளு அப்படி கேளு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை கூப்பிட்டு வச்சு அவங்க 2 பேருக்கும் சண்டையை மூட்டி விட்டு அவங்கள அவமானப்படுத்தி அதன் வழியாக ஒரு கல்லா கட்டுறது அப்படிங்கிற கலாச்சாரம் அது நீயா நானால ஒரு பெரிய லெவலில் 2 குரூப்பாக இருந்தது. சொல்லதெல்லாம் உண்மையில் 2 தரப்புக்கான ஆட்களுக்கு அந்த சண்டை இருந்துச்சு. அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்க 2 பேருக்கு சண்டை வளர்த்து விட்டு பிக் பாஸ் அதுவும் பத்தலை, மக்களுக்கு இது 2ம் கொடுத்தும் அது போத மாட்டேங்குது. அடுத்த ஸ்டெப்புக்கு வர்றாங்க. பிக் பாஸில் என்னென்னு சொன்னால் ஆட்களை கொண்டாந்து வச்சு 100 நாள் ஒரு இடத்துல அடைச்சி ஒருத்தன் அடிச்சுக்க வச்சு அங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறதோ கைண்டாக இருக்கிறதோ ஒரு தகுதியே இல்லை. இப்போதும் இந்த ஆடிஷனில் நீங்கள் அதற்கான ட்ரேசஸை பார்க்கலாம். 2 பேரை ஒன்றா உள்ளே கூப்பிடுறாங்க. 2 பேருக்கும் தரப்படுகிற டாஸ்க் என்ன, இன்னொருவரோட குறை என்ன, நீங்கள் அவரை வாதத்தில் வென்று விட்டு வாங்க அப்படிங்கிறாரு. இப்படி ஒரு டாஸ்க்கை கீழே இருக்கவங்கள்ட்ட கொடுக்கும்போது ஒருத்தர் ரொம்ப சிம்பிளாக போகிற போக்கில் சொல்கிறாரு, நான் நொண்டி அப்படின்னு இறக்கம் சம்பாதிக்கிற மாதிரி நீ சிம்பத்தி கேம் ஆடிட்டு இருக்க இங்கேன்னு இன்னொருத்தட்ட சொல்கிறார். ஒரு தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்படாத ஒரு வார்த்தையை ரொம்ப சுலபமாக ஒருத்தரால் பண்ண முடியுது. அண்ட் இது கோமாளித்தனத்துக்கு, தன்னையே ஒரு கோமாளியாக காட்டிக்கிறதுக்கு டிப்பிக்கல் அந்த டாக்டர் திவாகரோட ஸ்டைல், தன்னை ஒரு காமெடி பீஸாக காட்டிக்கிட்டா இங்கே நம்மளால் ஒரு வாய்ப்பை பெற முடியும். அதாவது என்டர்டெயின்மெண்ட் என்பது உங்களுடைய திறமையை காட்டுறதுன்னு அல்ல, உங்களுடைய அவமானத்தை தாங்கும் திறனை காட்டுவது அல்லது இன்னொருவரை அவமானப்படுத்துவது. 2 பேரோட டாஸ்கில் இதுதான் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அதை என்கரேஜும் பண்ணுறாங்க. நீங்கள் இதில் நிராகரிக்கப்பட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவு நல்ல சோஷியல் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்கள இந்த நிகழ்ச்சி விரும்புறதில்லை. ஒரு எபிசோடு ஆட்களை தேர்வு செய்கிறதுல ஒரு எபிசோடில் உள்ளே வரும்போதே ஓவியா கிட்ட அந்த நிகழ்ச்சி நெறியாளர் சொல்கிறார், அந்த பெண்மணி, நீங்கள் இது வரைக்கும் ரொம்ப கைண்டாக இருந்தீங்க, இன்றைக்கி போட்டு வாங்கிருங்க எல்லார்த்தையும். அது அந்த மாதிரியான ஒரு வார்த்தை. அதாவது தயாரிக்கிறாங்க, நடுவரை தயாரிக்கிறாங்க, அடி ஒருத்தனை அடித்து பர்ஃபார்ம் பண்ணு, இதுதான் அந்த இடத்துல சொன்ன மாதிரியே ஓவியா அந்த நிகழ்ச்சியை அப்படி செய்கிறார். யோசிச்சு பார்த்தா இது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் பெங்களூரில் இருந்தபோது அங்கே ஒரு வேலை பார்த்த ஒரு நிறுவனத்தில் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கான அது உண்டு, மழலையர் காப்பகம் உண்டு. அங்கே எங்கள் மேனேஜர் சாயங்காலம் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு 6-6:30 மணிக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு அப்படி வருவார். அங்கே போய் சுற்றியெல்லாம் பார்த்துட்டு கீழே என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவார். வரப்போ ஒரு பையன்கிட்ட விளையாடுறாரு, கையில் சாக்லேட்டை வச்சுட்டு, சாக்லேட் உனக்கு வேணுமா, 3 வயசு ஆகாத ஒரு குழந்தை, சாக்லேட் வேணுமா, உன் ட்ராயர் எனக்கு கைட்டி கொடு அப்படின்னு சொல்லி. அது சாக்லேட் வேணும் அந்த குழந்தைக்கு, அதோட முகத்தில் நல்லா தெரியுது. ஆனால் தன் ட்ராயரை கைட்டி கொடுக்கறதுங்கிறது அந்த 3 வயசு குழந்தைக்கு அது ரொம்ப ரொம்ப அவமானமாக இருக்குது. அந்த கண்ணெல்லாம் கலங்கி அதை உதட்ட கடிச்சிட்டு இருக்கதை அதை பார்க்க முடியுது. ஜென்ரல் மேனேஜர் இதை கேட்குறாரு. கடைசி வரைக்கும் அந்த குழந்தை அந்த சாக்லேட்டை கண்ணு கலங்குதே தவிர சாக்லேட்டை கை நீட்டலை, ஏன்னா ட்ராயரை கைட்டி கொடுக்கணும்னு. பரவாயில்ல, இவ்வளோ சின்ன வயசில் குழந்தைகளுக்கு மான உணர்ச்சி இருக்குது, தன்மானம் இருக்குது அப்படின்னு அந்த சமயத்தில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது உண்டு. கட் பண்ணால் 2 நாளைக்கு முன்னாட இங்கே மெட்ரோவில் எனக்கு முன்னாடி 2 மாணவிகள் உட்காந்துருக்காங்க. காலேஜ் பேக்கை பார்த்தா தெரியுது. ஒரு பொண்ணு தன்னோட ஃப்ரெண்டு கூட ஏதோ சண்டை வந்திருக்கு போல் இருக்கு. ஃப்ரெண்டை திரும்ப பேச வைக்கிறதுக்காக அவங்க தொடர்ந்து அந்த பொண்ணை சீண்டிக்கிட்டே இருக்காங்க, அவமானப்படுத்துகிறாங்க, கையை கடிக்கிறாங்க, இடுப்பை கிள்றாங்க, மிரட்டுறாங்க. சுற்றி இருக்கவங்கள பற்றின கான்ஷியஸே இல்லாமல் இதை மாதிரி செஞ்சுட்டே இருக்காங்க. இந்த பொண்ணு இரிட்டேட் ஆகுது, ஏதோ ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, ஆனாலும் அதை நேரடியாக பண்ண முடியல, ஏன்னா கூட்டம் இருக்குங்கிறதுனால என்னென்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆல் ஆஃப் அ சடன் ஒரு 10-15 செகண்டில் திடீர்னு நார்மலாக 2 பேரும் பேசுகிறாங்க. என்னால் புரிஞ்சுக்கவே முடியல, எப்படி 10 வினாடிகளில் ஒருத்தர் தனக்கு இழைக்கப்பட்ட அவமானத்திலிருந்து மீண்டு நார்மலாக முடியும் அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த பிக் பாஸினுடைய செலெக்ஷன் ஷோவை பார்த்த பிறகு ஒருவேளை இது சமூகத்தின் பெரும்பகுதியில் இது ஊடுருவிருக்கோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது.
ஒரு வாய்ப்புக்காக நம்ம எவ்வளோ வேணால் நம்மளை தாழ்த்திக்கலாம். ஒரு வாய்ப்புக்காக நம்ம அவமானப்படுத்தப்படுவது தப்பு இல்லை. இந்த மாதிரியான ஒரு பெரிய ஷோவுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னா நாம் அவமானப்படுத்துறது தப்பு இல்லை. எங்கள் அம்மாவை பெருமைப்படுத்துறதுக்காக இங்கே வர்றேன்னு 2-3 பேர் சொல்கிறாங்க. அம்மாவை இப்படி தான் பெருமைப்படுத்தணுமாங்கிறது தெரில. இப்படி சொல்கிறவங்க ஏற்கனவே ஓரளவு ஒரு சமூக ஸ்டேட்டஸில் இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தின் மீதே ஒரு பெரிய அவநம்பிக்கை வரும்படியாக இந்த நிகழ்வுகள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம முன்னாடி நிற்கிற ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, ஏன் இவ்வளவு மட்டமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கீழே இறக்க வேண்டியிருக்கு? ஒரு டிவி நிகழ்ச்சி எவ்வளோ பண்ணலாம், பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடுற நிகழ்ச்சி எல்லாத்தையும் பண்ணுறாங்க, காமெடி நிகழ்ச்சி இருக்குது, நாடகம் இருக்குது. வேணும் வேணாங்கிற அளவுக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொட்டி கிடக்கிற ஒரு இடத்தில் ஒரு டிவி நிகழ்ச்சி ஏன் இவ்வளவு மட்டமாக இறங்கணும்? சேருக்கு அடிச்சுக்கிற காட்சி சமூக ஊடகங்களில் விமர்சனத்தை கொண்டு வரும்னு அவங்களுக்கு தெரியாதா? ஒரு வேனுக்குள்ளே அடைச்சி வச்சு அவங்க மூச்சு திணறி வேர்த்து கஷ்டப்படுவாங்க. அந்த செய்தி ஒரு விமர்சனத்தை கொண்டு வரும்னு அவங்களுக்கு தெரியாதா? ஆனால் நிறுவனங்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி பப்ளிசிட்டி இஸ் அ பப்ளிசிட்டி, நெகட்டிவ் பப்ளிசிட்டின்னு ஒன்று கிடையாது. அவர்கள் இது போன்ற விவாதங்களை எதிர்பார்க்குறாங்க. சமூகம் நம்மளை பார்த்து காரி துப்பணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த டெலிவிஷன் என்ன செய்கிறாங்கன்னா, கண்டஸ்டண்ட்டை எப்படி தன்னை மோல்டு பண்ணிக்கிட்டு உள்ளே வர்றாங்களோ, இந்த இடத்துல என்ன தகுதின்னு இருக்க முடியும்? அவங்க எல்லாத்தையும் உதுத்துட்டு அடுத்தவனை அவமானப்படுத்துறதுக்கும் அவமானப்படுவதற்கும் தயாராக தான் கண்டஸ்டன்ட் வரணுங்கிற மாதிரி அவர்கள் ஒரு சாடிஸ்டாக பார்வையாளர்களை மாற்றுறதுக்கான ஒரு வேலையை செய்கிறாங்க. அண்ட் இந்த கிரிட்டிசிசம் எல்லாமே இவங்க எல்லாத்துக்கும் ஒரு செல்லிங் பாயிண்ட் மாதிரி இருக்குது. இது அவர்களை விளம்பரப்படுத்துவதற்கு பயன்படும்னு தெரிஞ்சே தான் இந்த காட்சிகளை அவங்க வைக்கிறாங்க. பட் பார்வையாளனுக்கு என்ன கேடு வந்தது? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் வரும் இல்லையா? ஆமாம், இவன் இந்த ஷோ நடத்துகிறான், ரைட். ஒரு ஆபாச ஷோ நடத்துகிறாங்கன்னா ஆபாச ஷோவுக்கு அதற்கான கஸ்டமர் இருப்பாங்க, அதற்கான நெறிமுறைகள் இருக்கும், பணம் கட்டுவான், அவன் ஏஜை உங்களால் ஃபில்டர் பண்ண முடியும். அட்லீஸ்ட் எல்லாரும் மாட்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு குறைவு. அதனால் ஐரோப்பா ஓரளவு பரவாயில்லன்னு விட்டு தொலைலாம், அது பொதுவான எல்லாருக்கும் வர்றதில்லைன்னு. இங்கே பிக் பாஸ் வந்து எல்லாரும் இப்போ 3-4 வயசு குழந்தையிலேருந்து நாளான்னைக்கு சாவ போகிறவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்குற ஒரு காட்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அல்பமான நிகழ்ச்சியை ஏன் மக்கள் பார்க்கணும் அப்படின்னா, இங்கே வர்றது தான் நம்முடைய என்டர்டெயின்மெண்ட் அடிக்ஷன். இங்கே நமக்கு பொழுதுபோக்குங்கிறது எல்லா நேரத்துலையும் செய்யக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கு. முன்னாடி நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கன்னா பஸ்ஸில் போக மட்டும் முடியும், வேடிக்கை தான் பார்க்கலாம். இப்போது ஹெட்ஃபோனை காதில் மாட்டிக்கிட்டு நீங்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டே போகலாம். காலையில் பாத்ரூமில் உட்கார்றதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லா நேரத்துலையும் உங்களால் ஒரு காட்சி பொழுதுபோக்கை நுகர்ந்து கொண்டே இருக்கிறதுக்கான நேரம் நிறைய இருக்குது, டைம் நிறைய இருக்குது. எந்த காத்திருக்கிற இடத்துல நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டை பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட்டுக்கான நேரத்தில் நீங்கள் பொழுதுபோக்கு பண்ண முடியும். வேலை செய்யும்போது உங்களால் கேட்க முடியும், சமையல் பண்ணும்போது கேட்க முடியும், டாய்லெட் போகும்போது கேட்க முடியும், சாப்பிடும்போது ஏதோ ஒரு காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுங்கும்போது மக்கள்கிட்ட நேரம் அதிகமாக இருக்குது. இந்த நேரம் அதிகமாகி என்டர்டெயின்மெண்ட் அடிக்ட் ஆகும்போது அவர்கள் ஒரு பொறுப்பான தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டிய வேலையை வெறுக்கிறார்கள். அப்போது அவங்களுக்கு இந்த என்டர்டெயின்மெண்ட்டே கதின்னு ஆகுது. பட் பழைய என்டர்டெயின்மெண்ட் போர் அடிக்குது. சீரியலில் யாரோ 2 பேர் சித்தரிக்கப்பட்ட காட்சி, ஒரு ஃபேக் மாமியார் ஃபேக் மருமக அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காலம் வரைக்கும் அது சுவாரஸ்யமாக இருந்தது. அடுத்ததாக அது போர் அடிக்குதுன்ற போது சொல்லதெல்லாம் உண்மை வருது. நெஜ மாமியார், நெஜ மருமவ, நெஜ புருஷன், நெஜ பொண்டாட்டி, நெஜ நாத்தனார், இதை மாதிரி நிஜமான கேரக்டர்கள் வந்து அடிச்சுக்கிட்டாங்க. பட் அது சம்பவம் இல்லை, அது வெறுமனே ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அவ்வளோதான். அது வாய்ஸ் ஓவர் மாதிரி போயிடுது. அது அவ்வளவு சுவாரஸ்யப்படலை. வா அடுத்த ரவுண்டு வா, இங்கே பிக் பாஸ் ஷோ பண்ணுவோம், 2 பேரும் ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து உள்ளே வந்து ஆட, நீ அவனை பார்த்து துப்பு, அவன் உன்னை பார்த்து துப்பட்டும், இதுவும் போர் அடிக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ரேண்டமாக வெளியிலேருந்து ஆள் எடுப்போம். முன்னாடினா மேலோட்டமான ஆட்களை சூஸ் பண்ணி உள்ளே வைக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா அவங்கள இந்த ஷோவோட தேவைக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ண முடியலை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா லட்சக்கணக்கான ஆட்களை தேர்ந்தெடுத்து அதிலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி யார் யாரெல்லாம் இதற்கு தயாராக இருக்கானோ அவன் அத்தனை பேரையும் உள்ளே கொண்டு வராங்க. நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு பெரிய ஆள், எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்குது, மரியாதை இருக்குதுன்னு சொன்னால் அவங்க இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அல்லது வெறுமனே எதுவும் சண்டை போட தெரியாமல் சைலண்ட்டாக இருக்காங்களா, ஈஸியாக விட்டு கொடுத்துட்றாங்களா, அவங்க தூக்கி எறியப்படுறாங்க. ஒருத்தர் எனக்கு மேலே எலான் மஸ்க் தான் இருக்கான்றாரு, அவர் நிராகரிக்கப்படலை. உன்னை வெளியில் விட்டால் ஆபத்து, நான் உள்ளே அனுப்புகிறேன், உள்ளே இருக்கவன் அனுபவிக்கட்டும் அப்படின்னு ஒருத்தரை உள்ளே அனுப்புகிறாங்க. இன்னொருத்தர் நைட்டி போட்டுட்டு வர்றவங்க, இது ஓகே, இது ஏற்கனவே ஆந்திரா பிக் பாஸில் வந்த காட்சி.
ஏன் இந்த மாதிரி அல்பத்தனத்தை நம்ப வேண்டியிருக்குன்னா, வேறு சில பிக் பாஸில் எல்லாம் அடல்ட் காட்சிகள்லாம் கூட உண்டு. முத்தம் கொடுக்குறது, இது மாதிரியான காட்சிகள்லாம் அங்கே அலோவ் பண்ணுறது, ஒரே ஒரே பெட்டில் இருக்கிறதுங்கிற மாதிரியான காட்சிகள் அலோவ் பண்ணுறது. இங்கே அதெல்லாம் செய்ய முடியலை. அது கொஞ்சம் அந்த அந்த கலாச்சார அதிர்ச்சிக்கு மக்கள் ஆளாயிடக்கூடாதுங்கிறதுனால வேறொரு அற்பத்தனத்தை மார்க்கெட் பண்ண முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு ஓகே, பெருசாக அலட்டிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நாம் சொல்லலான்னா, ஆல்மோஸ்ட் எல்லாமே போச்சு. எல்லாரும் திருடிட்டு போகிற வீட்டில் இவன் மட்டும் திருடினா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை எடுத்தால் ஒழிய இந்த நிகழ்ச்சியை நம்மளால் சகிச்சிக்கவே முடியாது. பட் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய எல்லா தரப்பு மக்களுக்கும் எந்த கூச்சமும் இல்லாமல் போய் சேரத்தான் போகுது. எல்லாரும் தயக்கம் இல்லாமல் இதை பார்க்கத்தான் போகிறாங்க. பட் இது உருவாக்க போகிற ரொம்ப மோசமான விளைவு என்னவாக இருக்குன்னா, புதிய வாடிக்கையாளர்களே, அதாவது புதுசாக சின்ன குழந்தைங்கள்லாம் உள்ளே பார்க்க வர்றாங்க, அல்லது இது வரைக்கும் இந்த மாதிரியான காட்சிகளை பார்க்காதவங்க புதுசாக வர்றாங்கன்னா, அவங்களுக்கு எதிர்காலங்கிறது ஒரு ஷோவில் கிடைக்கிற ஒரு வாய்ப்புங்கிற மாதிரி தான் புரியும். அடுத்தவனை அவமானப்படுத்துறது, ஏறி மிதிக்கிறது, ஒரு ஆள் சேரை பிடிச்சிட்டு உட்காந்தா அவன் தலை மேலே ஏறி உட்கார்றது, அப்படி உட்கார்றவங்களுக்கு அடுத்த ரவுண்டுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, இது எல்லாத்தையும் பார்க்குற குழந்தைங்க இன்னொருத்தரை எந்த தயக்கமும் இல்லாமல் பாடி ஷேமிங் பண்ணுறதோ, அவமதிக்கிறதோ, அல்லது அவமானப்படுவதை ரொம்ப இயல்பாக தாங்கிக்கிறதோ, இது எல்லாமே நார்மல்னு அவங்களுக்கு தோணும். ஏற்கனவே பல விஷயங்களை நார்மலைஸ் பண்ணி நாசமாக போயிட்டுருக்கோம். புதுசாக உருவாகிற ஒரு செக்ஷனும் இதை இயல்புன்னு நினச்சிட்டு வரப்போகுது. அவங்களுக்கு எது அவமானம், எது சுயமரியாதைன்னு வித்தியாசமே தெரிய போகிறதில்ல. அண்ட் கம்ப்ளீட்டாக முழுக்க என்டர்டெயின்மெண்ட்டில் ஊறிப்போன குடும்பங்களில் இது போன்ற காட்சிகள் வரும்போது அதை பார்த்து உருவாகிற அடுத்த தலைமுறை எங்கே போய் நிற்குங்கிறத நம்மளால் மதிப்பிடவே முடியலை. ஸோ எதிர்காலத்தை பார்க்க பயமாக இருக்குது. ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னா, இதை மட்டும் பார்த்து பயமாக இல்லை, பல விஷயங்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியது. நான் வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன சில ஆங்கில வார்த்தைகளுக்கான பொருளை சொல்லிடுறேன். அது இந்த நிகழ்ச்சிக்கு எப்படி பொருந்தது அப்படிங்கிறத பார்வையாளர்கள் தீர்மானிக்கட்டும். டெல்யூஷன் ஆஃப் கிராண்டியோசிட்டி அப்படின்னா, என்னால் எல்லாமே முடியும், நான் தான் பெரிய ஆள் உலகத்தில், எனக்கு மேலே யாரும் இல்லை அப்படின்னு ஒரு போலியான நம்பிக்கையோடு மக்கள் இருப்பாங்க. திவாகர் சொல்கிறார் இல்லையா, நான் ஒரு சிறந்த நடிகன்னு சொல்லி, அதை மாதிரி அது ஒரு வேணும்னு சொல்லலாம். பட் இயல்பாக நிஜமாக அதை ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதுக்கு பேர் டெல்யூஷன் ஆஃப் கிராண்டியோசிட்டி. வாயுரிசம் அப்படின்னு சொன்னால் இன்னொருவரினுடைய அந்தரங்கத்தை திருட்டுத்தனமாக பார்க்குற ஒரு ஆர்வம் வாயுரிசம். எக்ஸிபிஷனிசம்னு சொன்னால் நம்முடைய ப்ரைவேட் திங்ஸை இன்னொருவர் பார்க்க அனுமதிக்கிறது, அதை ஒரு காட்சி பொருளாக்கி அதிர்ச்சி ஊட்டுவது அல்லது அவங்களோட அட்டென்ஷனை பெறுவது, இதுக்கு பேர் எக்ஸிபிஷனிசம். லேக் ஆஃப் எம்பத்தி அப்படின்னா ஒரு கரிசனமே இல்லாமல் இருப்பது, அடுத்தவர்களை ஒரு மெட்டீரியலாக பார்க்குறது, கரிசனமே இல்லாமல் இருப்பது. லேக் ஆஃப் எம்பத்தி தான் ஆன்டி சோஷியல் பிஹேவியரோட, ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டியோட அடிப்படை குணம். அவங்களுக்கு யார் மேலேயும் கருணை இருக்காதுங்கும் போது யார்கிட்டையும் திருட தயங்க மாட்டாங்க, யாரையும் தேவைன்னா யாரையும் அடிக்க தயங்க மாட்டாங்க. இவங்க தான் ஆன்டி சோஷியலாக ஆவாங்க. ஸோ லேக் ஆஃப் எம்பத்திங்கிறது ஒரு சீரியஸான ஒரு சிம்டம். இந்த சிம்டம் எல்லாம் அப்படியே ஓப்பனில் விட்டுறேன். இதை இந்த நிகழ்ச்சியோடு பொருத்தி பாருங்கள். இதை போன்ற ஏராளமான தனி மனித அநாகரீகம் அல்லது பலவீனம் அல்லது கிரிட்டிக்கல் சிம்டம்ஸ் இந்த ஷோவோடு பல இடங்களில் நம்மளால் பொருத்திக்க முடியும். வெறுமனே பங்கேற்பவனுக்கு மட்டும் இல்லை, பார்ப்பவர்களும் இது போன்ற ட்ரைட்டை தன்னை அறியாமல் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. முடிச்சுக்கலாம் இதோட. நன்றி.